பார்க்க போகிறது பின்மாற்றமான மனுஷன். போன வாரத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நம்ம பார்த்தோம்? 2 மனிதர்களை பார்த்தோம். சொல்லுங்க பிள்ளைங்க, சொல்லுங்க. போன வாரம் எத்தனை மனுஷனை பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மனுஷன் சொல்லுங்க, ஜென்ம சுபாவம் மாம்சத்துக்குரிய மனுஷன். 2வது மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பின்மாற்றம் அடைந்த மனுஷன். இவன் ஆவிக்குரியவன், சபைக்கு வருகிறவன், ஆனால் பின்மாற்றத்திலேயே இருக்கிறவன். இப்படிப்பட்டவர்களை குறித்தான் நாம் பார்க்க போகிறோம். எதிலெல்லாம் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள்? சபைக்கு வருவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, அவருடைய ஊழியத்துக்கு கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா பின்மாற்றமான நிலைமையிலே இருப்பாங்க. எரேமியா 2:6, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? பின்மாற்றமான மனுஷன், என்னை விட்டு, அதாவது தேவனை விட்டு தூரம் போகிறவன். தேவனை விட்டு தூரம் போகிறவன் என்றால் என்ன? தேவனை ஆராதிக்காதவன், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணாதவன், வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், சபை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன், ஆனால் ஆவிக்குரியவன், ஸ்பிரிச்சுவல் மேன், பெந்தைக்கோஸ்தே விசுவாசி, ஞானசான் எடுத்திருக்கு, திருவிருந்தெல்லாம் பங்கு பெறுது. ஆனால் என்னை விட்டு தூரம் போகிறது. மனதளவில் இவர்கள் தூரம் போகிறவர்கள், மனதளவில் தூரமா இருப்பார்கள். இருதயம் தூரமா இருக்கும், சரீரம் மாத்திரம் சபைக்குள்ள இருக்கும். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? எபிரேயர் 6:6 சொல்லுது, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நன்ற கவனிய, பின்மாறி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள திரும்பவும் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்பவும் ஜெப வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றது கஷ்டம். ஸ்பிரிச்சுவலா அவங்கள கொண்டு வர்றது கஷ்டம். எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்பாங்க, ஜெபம்னா பிடிக்காது, எதிர்த்து பேசுவாங்க, ஒரு கூட்டத்துக்கு வரமாட்டாங்க, எங்க கூட்டத்துக்கும் பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. இவர்கள் யார் என்று சொன்னால் பின்மாற்றத்திலே இருக்கிறவர்கள். ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவான்னா, எல்லாவற்றுக்கும் முன்னாடி வருவான், எல்லாவற்றையும் முன்னாடியே செய்வான், எல்லாவற்றையும் பிளான் பண்ணி செய்வான். இவன் தான் ஸ்பிரிச்சுவல் மேன். இவன் தான் பின்மாற்றம் அடையாத விசுவாசி. மனதளவில் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இவர்களை திரும்பவும் கூட்டி இவர்களை திரும்பவும் சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு பவுல். எபிரேயர் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்களா? எபிரேயர் 6:7 வசனம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது நல்ல கவனி. எப்படி எனில், பின்மாற்றம் என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஈஸியா பின்மாற்றி போயிடல. அதைத்தான், அந்த ஃபீலிங்கை தான் நான் இயேசுக்குள்ள கொண்டு வரேன். எப்படி நமக்காக மாம்சத்துக்குரிய தகப்பனார் நமக்காக கஷ்டப்பட்டார், அந்த கஷ்டத்தை நினைக்கிறோம், பார்க்கிறோம். நமக்காக உயிர் தந்த இயேசுவும், அல்லேலூயா, அவரை தனியா உட்கார்ந்து என்னைக்காவது யோசிக்கும் போது இது போல கண்ணீர் வெடிக்கிறோமா? இது போல நமக்குள்ள உணர்வு வருகிறதா? எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே, உம்மை விட்டு தூரம் போவதற்கு நான் எப்படி முடியும்? ஆண்டவர் விட்டு எப்படி நான் தூரம் போக முடியும்? ஆனா மனதளவுல தூரம் போயிருவோம். தூரம் போறது என்னன்னா, நீ இயேசுநாதரை விட்டுட்டு வேற எந்த மதத்துக்கும் போக மாட்டீங்க, இதுலதான் இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம அப்படியே ஒதுங்கி நிற்போம், ஏதோ ஒரு இடத்துல இங்கே ஒதுங்கி நின்றுவோம். அப்படி இருக்கக்கூடாது. பின்மாற்றமான மனுஷனா இருக்கக்கூடாது. எதை செய்தாலும், சொல்லுங்க, எதை செய்தாலும் முழு மனதோடு கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? செய்யணும். உங்களுக்குள்ள பின்மாற்றமான நினைவுகளோ எண்ணங்களோ, இது என்ன, இந்த வாழ்க்கை என்ன, இதோட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. போங்க, முன்னாடி போங்க. அல்லேலூயா. என்ன வந்தாலும் கர்த்தர் நமக்காக செய்வார். ஏன்னா பின்மாற்றம் என்பது நம்மள அறியாமலே உள்ள வந்துடும். எபிரேயர் 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது, முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டிருக்க ஏதுவாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. நல்லா கவனிங்க. ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்துல எப்ப பார்த்தாலும் விவசாயி வந்து பார்க்கும்போது முட்செடிகளா இருந்தா என்ன பண்றது? இந்த வசனத்தை வாசிங்க. 6:8, முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவது அதனுடைய முடிவு.
அப்போ நிலம் என்னன்னா, நிலம் முச்செடி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாக்குறதுக்கு வெளி தோட்டம் நல்லா தான் இருக்குது, ஆனா நிலத்துக்குள்ள காலை வச்சா முள்ளு குத்துது. அப்போ நிலம் நல்லா தான் இருக்கு, ஆளு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா உள்ள காலை வச்சாலே குத்துது. எங்க காலை வச்சாலும் குத்துது. நம்முடைய உள்ளத்திலும் இப்படிப்பட்ட முள் இருந்துச்சுன்னா அது ரொம்ப விஷம், உயிரே எடுத்துரும். அதான் பின்மாற்றமான மனுஷன். நம்ம பார்க்கறதுக்கு நல்லா தோத்துறோம், அல்லேலூயா ஆமென்னு சொல்லுவோம், ஆனா உள்ள புறப்படுற வார்த்தை, புறப்படுறதான காரியங்கள், ஒரு வார்த்தை பட்டையை குத்து போல இருக்கிறது, சுருக்குன்னு குத்துது. பேசுறதுக்கு முன்னாடி பலமுறை என்ன பண்ணோம் சொல்லுங்க? பலமுறை என்ன பண்ணோம்? யோசிக்கணும். சும்மா பேசிட்டு போய் அப்புறம் கையை பிடிச்சி மன்னிப்பு, சாரி தெரியாம பேசிட்டேன். எத்தனை வருஷமா மன்னிப்பு கிட்டே இருக்குது? வேண்டாம். பின்மாற்றம் என்பது இதுதான். ஆண்டவர் விட்டு தூரம் போக மாட்டாங்க. நல்லா கவனிங்க. வேற இல்ல முஸ்லீமாவோ இந்துவாவோ மாற மாட்டாங்க, கிறிஸ்டின் தான், சர்ச்சுக்கு தான் வருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள தொழில கிடக்குற முள்ளு மாதிரி, நெறிஞ்சி முள்ளு மாதிரி குத்துறதே தெரியாது. ஆனா வலி பயங்கரமா இருக்கும். தீயினால் சுட்ட புண் நாவினால், ஆமா அது மாதிரி பதிஞ்சிரும். அவன் தான் பின்மாற்றக்காரன். அதான் இங்க சொல்ல, முட்செடிகளும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலம் தான் சபிக்கப்பட்ட நிலம். ஆனால் எந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படும்? கல்ல பொறிக்கு, முள்ள பொறிக்கு, நெறிஞ்சி முள்ள பொறிக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு எங்க காலை வச்சாலும் ஒண்ணுமே ஆகாதுன்ற நிலம் தான் தேவனால் ஆசீர்வாதம் பெறும். தேவனால் ஆசீர்வாதம் பெறும். எதா பேசினாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? அதுதான் சொல்றேன், அதுதான் முள்ளுன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் நெறிஞ்சி முள்ளு கிடக்கிறதே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? தரிசு நிலங்கள்ல நீங்க நெறிஞ்சி வளர்ந்துருக்கோம், நீங்க நெறிஞ்சி முள்ளு இருக்கிற இடத்துல நீங்க நடந்து போங்க, அது இருக்கிறதே தெரியாது. ஆனா குத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா வலிக்கும். நிலம், உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திர, கலைகள் பொல்லாங்களுடைய புத்திரர்கள். நீங்க ஏன் கலைகளா இருக்கீங்க? நல்ல நல்ல பயிர் கதிர்களா மாறுங்க. நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கலான்னு பாருங்க. இந்த மாத்துறது கஷ்டமா? மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். அதான வசனம் சொல்லுது. மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார். அந்தரங்கமான காரியமானாலும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அவ்வளவுதானா? ஓகே. ஆனா இன்னொரு வசனம் ஒண்ணு இருக்கு. உன்னிடத்தில் அவர் எண்ணத்தை கேட்கிறார், மனத்தாழ்மை அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார் என்று தான் வசனம் சொல்லும். நான் இதை ஏன் சொல்றேன்னா, பொல்லாங்கருக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய ஊழியர் செய்கிற நமக்குள்ள வரக்கூடாது. இப்ப குடும்பம் இருக்குது, குடும்பத்திலேயே சண்டை வருது சொல்லுங்க. எல்லா குடும்பத்திலையும் வருது. ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்படாதவன், அவன் மதங்கள்லாம் சார்ந்து எல்லா குடும்பம் சண்டை. ஏன் தெரியுமா? பின்மாற்றம். முள்ளு இருக்குது, உள்ள முள்ளு இருக்கு. இந்த முள் நம்மளை விட்டு நீங்க வேண்டும், விலக வேண்டும். எப்படிப்பட்ட முள் இருக்கிறது பாருங்க. ஆதியாகமத்துல ஒரு கதை சொல்றேன். ஆதியாகமத்துல தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகள் மேல அதிகமா பிரியம் கொண்டு நல்ல சௌந்தரியம் மூலம் நினைச்சு போய் அவங்களோட கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள். தேவகுமாரர்கள் என்பது யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். மனுஷ குமாரத்திகள் என்பது ரட்சிக்கப்படாத மக்கள். நீ தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்படாத ஒரு ஆள்கிட்ட போய் சம்பந்தம் பண்ணி குழந்தைகள் பிறந்துச்சு. இத தேவன் பார்த்தாரு, எனக்கு இது பிடிக்கல, இது ஆகாத காரியம். ஆதியாகமம் மனுஷர் பூமியிலே பெருக துவங்கி, நல்ல கவனிங்க, அவர்களுக்குள்ளே குமாரத்திகள் பிறந்த போது, நல்ல கவனிங்க, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக அவர்களுக்குள் தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். நோவா காலத்துல அழிவு வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போன, தேவனை மறுதலித்து போன காயினுடைய சந்ததியில் இடத்துல போய் திருமணம் பண்ணி கொண்டார்கள். தேவன் அதை வெறுத்தார். அப்படின்னா என்ன? நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு நபரிடத்துல போய் நான் சம்பந்தம் வைத்துக் கொள்வது தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. இதுதான் பின்மாற்றம். இந்த பின்மாற்றம்
தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்தது. அததான் ஆண்டவர் நோவாட்ட சொன்னார், இப்படி பின்மாற்றம் அடைந்த ஒரு மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில நோவா உத்தமனா இருந்திருக்கிறான். எப்படி இருந்திருக்க முடியும்? அவன் குடும்பம் மட்டும் உத்தமமா இருக்கிறது. நம்ம சுற்றிலும் பாவம் செய்கிறவர்கள், நம்மை சுற்றிலும் பொய் சொல்லுகிறவர்கள், நம்மை சுற்றிலும் வேறு விதமான மக்கள். ஆனால் நான் மட்டும் உண்மையா இருக்க முடியுமா? இருக்க முடியும். நோவா இருந்திருக்கிறார், உத்தமன். நீங்க தேவனோடு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களா இருந்தா ஏதாவது ஒரு பிரசங்கத்தின் மூலம் உங்க கூட ஆண்டவர் பேசுவாரு. பேசி உங்களை அவர் விட மாட்டாரு, கையை பிடிச்சு கூட்டு வந்துருவாரு. பிரசங்கத்து மூலமா தான் பேசுவாரு, எச்சரிப்பாரு, எச்சரிப்பு கொடுப்பாரு. கொடுத்து உங்களை கைவிடுறதுக்காக அல்ல, உங்க கையை பிடிச்சு என் மக அப்படின்ற உரிமையில உங்களை கையை பிடிச்சு உங்க கூட அன்பு இருக்கிறதுனால உங்க கூட பேசுறாரு. உங்க கூட பேசுறாரு. நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உங்க கூட பேசுறாரு. நீ நல்லா இருக்கணும். நோவாவோ உத்தமனா இருந்தான். எப்படி இருந்தான்? சுத்திலும் பாவம் செய்கிறவர்கள் தான். ஆனா அவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு என்ன கிடைச்சது? சொல்லுங்க, என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. உத்தமனா வாழ்ந்திருக்கிறானே. நோவாட்ட சொல்றாரு, ஒரு பேழையை உண்டாக்கு, நான் இந்த இதெல்லாம் அழிக்க போறேன், எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பிளான் பண்ணி அழிக்கிறாரு. அப்போ நோவாவை பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா ஒன்னு அறியாமலே ஒரு பின்மாற்றம் உன்னை தொற்றி பிடிச்சிரும். அதனாலதான் சொல்றேன், அளவோடு இரு, அளவோடு பேசு, அளவோடு நேரத்துக்கு வந்துரு. எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் உனக்கு இருக்கிற கணத்தை, உனக்கு இருக்கிற மகிமையை விட்டுறாத. ஏசா பாருங்க, சேஷ்டர் புத்திர பாகத்தை விட்டு போட்டான். எதுக்காக? கூழுக்காக. அவனுக்கு இருக்கிற மேன்மை, அந்த மேன்மையில பின்மாற்றம் அடைஞ்சிட்டான். இப்படிதான், இதுதான் பின்மாற்றம். மேன்மையில ஆதாம் ஏவாள் எப்படி பின்மாற்றம் அடைச்சாங்க? தேவன் சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணல, அவங்க கீழ்ப்படியில, பேக் அடிச்சிட்டாங்க. காயின் ஆபேல காணிக்க கொண்டு வர விஷயத்துல அவங்க என்ன அடிச்சிட்டாங்க? பேக் அடிச்சிட்டாங்க. ஆபேல் என்ன கொண்டு வந்த? தேவனுக்கு என்று கொடுக்கிறது கூட ஸ்பெஷலா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு என்று கொடுக்கிறது கூட ரொம்ப சந்தோஷமா கொடுக்கணும். முறுமுறுத்துட்டு, கஷ்டப்பட்டுட்டு, வேதனைப்பட்டுட்டு அப்படி இல்லை. ஆபேல் அப்படி கொடுக்கல. ஆபேல் சந்தோஷமா கொடுத்தான், இயேசுவை பிரதிபலிச்சான். அப்ப நம்ம கொடுக்கிறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுமே ஒழிய மனுஷனுக்கு பிரியமா இல்ல. பிரச்சனை இப்படிதான் தேவனுடைய வாழ்வும் புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் சின்ன சின்ன பின்மாற்றங்கள். முதல் பின்மாற்றம் எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறது. ரெண்டாவது, விசுவாசி அவிவிசுவாசியோட சம்பந்தம் பண்றது பின்மாற்றம். மூணாவது, காணிக்கை செலுத்துவதில் பின்மாற்றம். ரெண்டாவது, தனக்கு இருக்கிற மேன்மை, நல்லா கவனிங்க, தனக்கு இருக்கிற மேன்மையில பின்மாற்றம். உங்க பொறுப்பு உங்களுக்கு தெரியல, உங்க பொறுப்பு உங்களுக்கு தெரியல, அதனால அதுல ஒரு பின்மாற்றம் அடைஞ்சிடுறீங்க. நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், எதுலையுமே நான் பின்னாடி பார்க்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, யோர்தான் நதியில காலை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்காத, கலப்பு மேல கை வச்சுட்டு என்ன பண்ணாத, பின்னிட்டு பார்க்காத. லோத்து மனைவிட்டு அதை சொன்னாரா? லோத்து மனைவிட்டு என்ன சொன்னாரு? சொல்லுங்க பிள்ளைங்க, சொல்லுங்க. திரும்பி பார்க்காம என்ன பண்ண, ஓடு அப்படின்னாரு. ஆனா லோத்து என்ன பண்ணாரு? லோத்து மனைவி என்ன பண்ணாங்க? பின்னிட்டு பார்த்தாங்க. அப்படின்னா என்ன? தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுப்பாரு, தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, அதற்கெல்லாம் கீழ் அவர் என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னா நான் பார்க்க கூடாதா? திரும்பி பார்த்தா பாருங்க, எப்படி திரும்பி பார்த்தாலும் அப்படியே புத்தூன் ஆயிட்டான். அப்போ நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் செய் என்று சொன்னால் செய்யணும், செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது, உட்கார் என்றா உட்காரணும். யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னார்னா 7 முறை சுத்தினா சுத்தணும். ஒரு ஆத்மாவும் நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியத்தை கற்றுக்கொண்டு நம்ம முடிச்சு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஆதியாகமம் வாங்க, ஆதியாகமம் 19:13 வாசிங்க யாராச்சும் ஒருங்கள். ஆதியாகமம் 19:13 கவனிங்க. ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பர், லோத்துடைய மந்தை மேய்ப்பர். இதான் இப்ப கன்க்ளூஷன் சொல்லி முடிக்க போறேன். நன்றா கவனிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர், லோத்துடைய மந்தை மேய்ப்பர், 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. இதை ஆபிரகாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லோத்தை கூப்பிட்டு பேசுறாருங்க, வா, நாமெல்லாம் சகோதரர்கள், நமக்குள்ள என்ன வேண்டாம், சண்டை வேண்டாம். நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், எப்படியாவது நான் போய்க்கிறேன், சண்டை வேணாம், உனக்கு எப்படி தோணுதோ நீ போய்க்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யார் செலக்ட் பண்றா?
லோத்து பச்சை பசேன்னு இருக்கிற ஊரை பார்த்தாரு, போயிட்டாரு எல்லாம். அங்க போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ஊருக்கு போகாத அப்படின்னு சொல்ல போது, இல்லை நான் அங்கதான் போவேன்னு போனார். சோதோம் பட்டணத்துக்கு போயாச்சு. ஓகேவா? இப்போ போனதுக்கு அப்புறம் அங்க அவங்க வாழ்றாங்க, குடும்பமா இருக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. சோதோம் பாவம் தேவ சமூகத்தில் வந்து எட்டின போது ஆபிரகாம்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்கிறார், நான் சோதோம் பட்டணத்தை அழிக்க போறேன். கவனிக்கிறீங்களா? ஒரு ஊரை நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். அப்போ ஆபிரகாம் பதறி போய், ஐயா 50 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். 40 அழிக்க மாட்டேன். 30 அழிக்க மாட்டேன். 20 அழிக்க மாட்டேன். 10 அழிக்க மாட்டேன். ஒருவன் அழிக்க மாட்டேன். அப்படின்னா என்ன? நான் அந்த ஊர்ல ஒருத்தன் கூட நல்லவன் இல்ல. அப்போ வந்து ஆபிரகாம் ஜெபம் பண்ற, ஐயா ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை, ஆனா நான் ஒரு ஜெபம் பண்ண வைக்கிறேன் ஐயா, லோத்து மட்டும் எப்படியாவது காப்பாத்திருங்க ஐயா, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இதுதாங்க ஆவிக்குரியனுடைய உள்ளம். அல்லேலூயா. நம்மளை விட்டு போனவங்கள நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீ எப்படி இருக்கிறியோ அப்படிதான் உன்னை ஆசீர்வதிப்பாரு. எப்படி இருக்கிறியோ அப்படிதான் ஆசீர்வதிப்பாரு. குணம் மாறல, சாவர வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. என்னன்னாலும் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் கூட சில விஷயங்கள் மாறலன்னு வச்சுங்களேன், ஊழியத்துல ஒண்ணுமே வாய்க்காது. எப்படி வாய்க்கும்? என் மாம்ச பலத்துல நான் எவ்வளவு தூரம் ஓடிட முடியும் சொல்லுங்க? லோத்து அப்படிதான் நினைச்சான். இவன் என்ன நினைச்சா? லோத்து ஏதோ நம்ம பண்ற ஜபத்தை கேட்டுதான் ஆண்டவர் செஞ்சுட்டாரு, நம்மளை காப்பாத்திட்டாருன்னு நினைக்க. யோ, உன்னை அறியாம உனக்கு முன்னாடி ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு. அவர் ஜபத்தை கேட்டுதான் நீ இப்ப சோதோம் குமாரப்பட்டிருந்து வெளியில போற. தெரியுமா உனக்கு? அங்க ஜெபம் பண்ணது ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு தெரியும், லோத்துக்கு தெரியாது. நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் நல்லா இருக்கிறது நான் பண்ண ஜெபத்தினாலதான். இல்ல, நமக்காக ஒரு ஆபிரகாம் வேண்டுதல் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் யார வேணாலும் இருக்கலாம். அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், இல்ல நமக்குடைய ஆவிக்குரிய தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் நமக்காக கரிசனோடு ஜெபம் பண்ணி இருக்கிறனால தான் நீங்க நல்லா இருக்கிறோம். லோத்து நினைச்சுனா நான் பண்ண ஜெபம் தான். இல்ல, உனக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு. இவங்க தாமதிச்சாங்க. 14வது வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, டைம் போயிடுச்சு. தேவ எச்சரிப்பை பரியாசம் செய்தார்கள். லோத்து போய் தன் மகளை கல்யாணம் பண்ணிக்க போகிற மருமகன்ட்ட பேசுறேன், இப்படி எச்சரிப்பின் சத்தம் வந்திருக்கு, வாங்க எல்லாம் போலான்னா அவனுக்கு பரியாசம் பண்றானுங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காதாக்கும், நீ சும்மா சொல்றீங்க, இப்படிதான் இயேசு வர்றாருன்னு இன்னும் சொல்லிட்டு கிடக்காங்க. எங்க வந்தாரு? அது மாதிரி அவன் அண்ணன் காலத்துல பரியாசம் பண்ணியிருக்கான். லோத்துடைய மருமகன் கல்யாணம் கட்டல, பார்த்து வச்சிருக்காங்க பொண்ணு, இந்த பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு. தேவ எச்சரிப்பை பரியாசம் செய்தார்கள். தேவனுடைய அந்த அவசரத்தை புரிஞ்சுக்கல, அதை அசட்டை பண்ணினார்கள். 16வது வசனம் சொல்லுது, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, அவங்க ரொம்ப டிலே பண்றாங்க, ரொம்ப தாமதமா இருக்காங்க. ஏமா, ஆண்டவர் வந்து எச்சரிப்பின் சத்தம் கொடுத்துருக்காரு, நான் அக்கினி அழிக்க போறேன்னு சொல்றாரு. இவ்வளவு லேட்டாவா கிளம்புவா? மெதுவா திரும்பி பின்னிட்டுப்பா, ஓடு, ஒரே ஓட்டமா ஓடு. எங்க ஆண்டவரை ஓட? அந்த மலைக்கு ஓடிப்போ. இவன் கேட்கறான், ஐயா மலைக்குலாம் என்னால ஓட முடியாதுயா, அந்த பக்கத்துல இருக்க அந்த ஊருக்கு போவா. அனுப்பி விட்டாரு. அப்படிதான் அந்த இது முடியுது. அனுப்பி விட்டாரு. அந்த போ, அங்கேயாவது போ, அழிக்க போறேன், அங்க இருந்து அக்கினி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்ற, ஸ்பீடா கிளம்பி போயா. நான் சொல்றது ஆதியாகமம் 19 சொல்றேன். பாரு, போகும்போது உன் மனைவிட்ட சொல்லிடு, அவதான் அப்பப்போ இப்படி இப்படி திரும்பி பாக்குற ஓரக்கண்ல, அவளை சொல்லிடு, திரும்பி பாக்குற வேலையை வச்சுக்காத, ஒழுங்கா ஓடுன்னு. பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவசரப்பட்டு நம்ம திரும்பிட்டாங்க. அங்கேயே விட்டாச்சு. உப்பு தூணாயிட்ட போய் ஆட்டி பாக்குறான், வரல. என் பட்டணம் போய் திரும்பி பார்த்தா அக்கினி இறங்குது, அப்படியே ஊரே தீ பிடிச்சி எரியுது. ஆபிரகாம் ஜெபம் பண்ண இடத்துல வந்து நின்று பாக்குறாரு, எரியுது பட்டணம். என்ன நினைக்கிறாரு தெரியுமா ஆபிரகாம்? ஐயா, நான் பண்ண ஜெபத்தை கேட்டுத லோத்தை காப்பாத்துனீங்களா? காப்பாத்திருந்தா, ஆனா மனைவி மட்டும் என்ன பண்ண முடியல, சொல்லி பேச்சு கேட்கறது இல்ல, காப்பாத்த முடியலடா, உப்பு தூணாயிட்டா. 18 வாசிங்க. லோத்தின் மனது என்ன? அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே. இவருக்கு ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறாரு. அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. எனக்கு என்ன பண்ணாது? என்ன வடக்கு ஓட? ஒரு 2 தேவ திட்டத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தான் லோத்து. பின்மாறி போனான். என்ன ஆச்சு? இதோட முடிச்சிருவோம். என்ன ஆச்சு? ஆண்டவர் சொன்ன மலைக்கு போயிருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா? மலைக்கு நீ போல, அங்க இருக்க பக்கத்து ஊருக்கு போனா அனுப்பிவிட்ட. என்ன நடந்தது?
அதுக்கப்புறம் அவர் என்ன திட்டம் வச்சிருக்காரோ, பிள்ளைங்க சொல்றாங்க, அப்பா இந்த ஊர் வேணாம், இந்த ஊர் ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க வீட்டில் போய் படிங்க, இந்த ஊர் ரொம்ப மோசமா இருக்குப்பா, நம்ம அப்பா ஆண்டவர் சொன்ன அந்த மலைக்கே போயிடும்னு சொல்லிட்டு மலைக்கு போனாங்க. ஆண்டவர் சொல்றப்ப போல, இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மலைக்கு போனாங்க. மலைக்கு போய் அங்க போய் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. ஒரு தப்பான சந்ததி தான் பிறந்தது. மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரர் என்ற தவறான ஒரு சந்ததி பூமியில பிறந்து இன்னைக்கு முள்ளா இருக்கு. புரியுதா? அவங்கதான் பாலஸ்தீனத்துல இருக்கிறாங்க, அப்புறம் காசால இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கே அது பிரச்சனையா தான் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? கவனிங்க. ஆபிரகாம் செய்த தப்பும் பிரச்சனையா இருக்குது, லோத்துடைய பிள்ளைகள் செய்த தப்பும் இன்னைக்கு பிரச்சனையா இருக்குது. அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், அவங்க இஸ்மவேல். இப்ப எல்லாரும் யாருக்கு விரோதமா தான் இருக்கிறாங்க சொல்லுங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமா தான் இருக்காங்க. ஏன்? இது இப்போ வந்தது இல்ல ராஜா, அப்போ போட்ட விதை. ஆனாலும் தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை இன்னைக்கு நினைச்சிருக்கிறதுனால தான் இஸ்ரேல் தப்பிச்சுது. இன்னைக்கு நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். இது கதை அல்ல, பைபிள். இது கதை புத்தகம் கிடையாது. இன்ன வரைக்கும் நாட்டு நடப்பு செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரேல் தேசம். அப்ப நாம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவையும் இழந்து போறதுக்காக அவர் உயிர் விடல, எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. பாதாளத்துல கடலுக்கு அடியில படுக்க போட்டாலும் உங்களுடைய வலதுகரம் அங்கேயும் என்ன பண்ணா பிடிச்சு கொண்டு வந்து, நான் உன்னை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கணும் அதை உன்னை கொண்டு தான் செய்வேன். உன் தம்பியை கொண்டோ உன் தங்கச்சியை கொண்டோ ஒரு அக்காவை கொண்டுலாம் செய்ய மாட்டேன், உன்னை கொண்டு தான் செய்வேன்.